வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னா பட்டர் மசாலா, அதுவும் ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரை வச்சு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னா பட்டர் மசாலா பண்றதுக்கு முதல்ல சென்னாவை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பா வெட்டி இதுல சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளிய ரஃப்பா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளிய நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு 4-5 முந்திரி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது எண்ணெயிலேயே ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சர் ஜாருக்கு மாத்திக்கோங்க. மிக்சர் ஜார்ல மாத்தி இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப சென்னா பட்டர் மசாலா பண்றதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத இதுல சேர்த்துருங்க. இது எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க சென்னாவை இதுல சேர்த்துருங்க. அடுத்து இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்க்கிறேன். நீங்க சால்ட் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கு. அதனால இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கிரேவியை லைட்டா நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க செய்யும் போது உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தாதான் நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணும்போது நமக்கு கிரேவியோட திக்னஸ் கரெக்டா இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் குக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை திறந்து பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா கஸ்தூரி மேத்திய நல்லா கையிலே நுணுக்கி இது மேல சேர்த்துருங்க. அடுத்து கொஞ்சமா மல்லித்தலைய நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இத நாம இந்த ஸ்டேஜ்லயே இப்படியே கூட நம்ம பரிமாறலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுல நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெஷ் கிரீம் இல்ல அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோட்டல்ல சாப்பிடுற அதே டேஸ்ட் கிடைக்கும். ரொம்பவே நல்லா ரிச்சா இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சென்னா பட்டர் மசாலா ரெடி. இது பூரி, சப்பாத்தி,
நான், ரொட்டி எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.